Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Ablers அப்படிங்கற இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய work from home job opportunity பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்த வீடியோ +2 டிகிரி டிப்ளமோ படிச்சவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த Ablers அப்படிங்கற இந்த கம்பெனில அர்ஜென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜாப் வேகன்சி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. HRs டைரக்ட்டா ஹையர் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 டேலே வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை அதாவது ஆன்சர் கிடைக்கிறது நிறைய சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கம்பெனியில் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஈஸியான முறையில் கம்பெனிக்கு உள்ளே போய் ஒர்க்கும் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த Ablers அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், சேலரி ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும், இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இன்டர்வியூலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனல், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால எவ்ரிடே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு குரூப் மூலியமாக கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் TNPSC இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி ஆன்சருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய அப்டேட்ஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு வந்து இருக்குது. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா Ablers அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி வந்து ஹையர் பண்ணுறாங்க. என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த லெவல், அதாவது ஆஃபீஸ் அட்மின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லெவல் தான். இது வந்து முழுக்க வந்து ஒரு 100% வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த ஜாப்பில் நீங்கள் வந்து செலக்ட் ஆன, அதாவது கன்ஃபார்மாக நீங்கள் வந்து செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லேப்டாப் வித் எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து டேட்டா கார்டு, ஒய்ஃபை வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஒர்க்கிங்க்கு, சரிங்களா? அதனால் நல்ல ஒரு இன்சென்டிவ், நல்ல ஒரு சேலரி ரேஞ்சில் வந்து ஜாப் வந்து ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து கிடைக்கல, எனக்கு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து வேணும், நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு வந்து திறமை இருக்குது, எனக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கம்பெனி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 99% ஒரே நாளே உங்களுக்கு ரீப்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அர்ஜென்ட் வேக்கன்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதை தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஜாப் ரோல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த ரோல். நான் ஒவ்வொரு ஜாப் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து எந்த ஜாப்புக்கு வந்து வில்லிங்காக இருக்கீங்களோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனாக நல்லா ப்ரீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். வில்லிங்காக இருக்கக்கூடிய நம்பர்கள் நான் ஓரளவு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கில்ஸு, அதாவது ஸ்கில் செட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் இங்கிலீஷ், ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னாலே வந்து இங்கிலீஷ் தான் கேட்பாங்க. இங்கிலீஷ் ரைட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்கணுங்கிற சொல்கிறாங்க. அட்டென்ஷன் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் லேர்னர், குயிக் வந்து திங்கர் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணுங்கிற சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் பிளானிங் அண்ட் கோஆர்டினேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. கேன் டூ, ஆட்டிடியூட், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் MS ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டாக உங்களுக்கு வந்து MS ஆஃபீஸில் வந்து MS எக்ஸெல், பவர் பாயிண்ட், வேர்டு இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்லா ஃப்ளூவெண்ட்டாக தெரியலனாலும் ஒரு அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் போதும். நான் நல்லா தாராளமாக இந்த Ablers அப்படிங்கிற இந்த கம்பெனிக்கு உள்ளே நீங்கள் வந்து போக முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதே Ablers அப்படிங்கிற இந்த கம்பெனியில் வந்து லீட் ஜென்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த லெவலுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதனால் லீட் ஜென்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீட்ஸை நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். முழுக்க வந்து ஆன்லைனில் தான். நீங்கள் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாதுங்க. எல்லாமே ஆன்லைனில் உங்கள் ஃபோன், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கையில் வந்துருச்சு. நீங்கள் வந்து ஜென்ரேஷன் லீட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ண போகிறீங்க. இது வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து ஆள் வந்து தேர்வு செய்கிறாங்க. நீங்கள் நைட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னா பகல்பெலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிடுவாங்க, இல்லை ஈவினிங் காலேஜ் போயிட்டு இல்லை ஆஃபீஸ் போயிட்டு எனக்கு நைட் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பேஸ் பண்ணி கிடையாது, சேல்ஸ் பேஸ் பண்ணி கிடையாது, சரிங்களா? அதனால் நல்ல ஒரு தரமான ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கில் செட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரியான ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு ஜாப்புக்கும் கீழே வந்து அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ஸும் அப்ளை பண்ணலாம், லேடிஸும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது.
எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டோ ஆன்லைன் டெஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. டைரக்ட் ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட். ஓகேங்களா, ஃபைன். நான் இந்த வீடியோ எண்டில் எப்படி ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டெமோ உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே விதத்தில் நம்ம தேர்டாக பார்க்க போகிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நவுன் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட். உங்களுடைய ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி 1 மணிக்கு மேலே தான் உங்களோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகும், ஈவினிங்குள்ளே முடிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுவுமே பேசிக்காக உங்களுக்கு வந்து லீட்ஸ் ஜென்ரேஷன் பண்ணுறது, அதாவது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் ப்ரீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர், இந்த சோசியல் மீடியா பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். அதில் எப்படி போஸ்ட் போட்டால் எப்படி வந்து ஆடியன்ஸை கிளைம் பண்ணலாம், கெட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். குட் ரைட்டர் அண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப்புக்குமே சூட்டபிளாக இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. ஜென்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், லேடிஸும் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஃபோர்த்தாக பார்க்க போகிற இந்த ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஇ, அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா போன மந்த்துன்னு நினைக்கிறேன் பைஜூஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து ஆஃபர் பண்ணி செலக்ட் ஆகி உள்ளே போயிட்டாங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு வேணாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நினச்சி நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஹெச்ஆர் மூலியமாக வெரிஃபை பண்ணப்பட்டு கஷ்டப்பட்டு வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் உங்கள் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து தேவை. சரிங்களா, ஓகே ஃபைன். இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் ஆஃப் எஸ்ஆர்எஸ் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரெக்ரூட்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த HTML, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், SEO பண்ணுறது, இந்த இமெயில் மார்க்கெட்டிங் டெவலப் பண்ணுறது, மார்க்கெட்டிங் இஸ் மஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்னாலே சேல்ஸ் பண்ணணுமா, டார்கெட் இருக்குமா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி இதில் எதுவுமே வந்து கிடையாது. உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸை கொடுத்து நீங்கள் வந்து போய் ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பிஸ்னஸை நீங்கள் வந்து டெவலப் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அதுதான் இந்த ரோல்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ப்ரீஃபாக வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாப்புக்கு நான் வில்லிங்காக இருக்கேன், எனக்கு ஏற்கனவே வந்து சேல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து டேரெக்டாக அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேர்ட்பிரஸ், இந்த பிளாகர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து செலக்டான கேண்டிடேட் தான். ஓகேங்களா, ஓகே. நம்ம வந்து ஃபிஃப்த்தாக, அதாவது 5வது பார்க்க போகிற ரோல் வந்து பார்த்தீங்கன்னா MIS எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சேல்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் போயிட்டு சேல் பண்ண போகிறது கிடையாது. அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்கனைஸ் பண்ணுறது, செல்ஃப் டிசிப்ளின்டு, ட்ரஸ்ட் வேலிட்டு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். MS ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து MS Excel, PPT, வேர்டு, இது 3 வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக தெரிஞ்சிருக்கணும். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, குட் டைப்பிங் ஸ்கில் உங்களுக்கு வந்து இருக்கணும். பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் வெல் ஹெல்ப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஓரளவு வந்து செக் பண்ணிக்கோங்க. த்ரூட் நாலேஜ் ஆஃப் காமன் ஓவர் அட்வான்ஸ் எக்ஸல் சீட்ஸ், கூகுள் சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கில்ல வந்து தெரிஞ்சிருக்கணும், பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே, நான் வந்து வில்லிங்காக இருக்கேன், இந்த ஜாப்புக்கு நான் வந்து ரெடி, நீங்கள் சொல்லக்கூடிய திறமைகள் தகுதிகள் எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாமா, அப்ரோச் பண்ணலாமா கேட்டிங்கன்னா 100% நீங்கள் வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்து போக முடியும். இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணலாம். இந்த இடத்துல அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய ஆன்லைன் பேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா லேப்டாப் வந்து உங்ககிட்ட அவசியமே கிடையாது. ஏன்னா கம்பெனி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேப்டாப்பு வித்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா பேக் வந்து கொடுத்துருவாங்க. இன்சென்டிவ் இருக்கும், இன்க்ரிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த கம்பெனியில் வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆட் ரெஸ்யூம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்படின்னா ஃபைலில் இருந்துச்சுன்னா ஃபைலில் கொடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுக்கான கான்டாக்ட் நம்பரு, உங்கள்கிட்ட ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா வந்து ஃப்ரெஷர்னே கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து தப்பாக சொன்னீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. கரண்ட் சிடிசி, நிறைய பேருக்கு சிடிசினா வந்து என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. சிடிசி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுவல் இன்கம் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ப்ரீவியஸ் கம்பெனிலனா எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க, அதை கொடுங்க. அதே மாதிரி எக்ஸ்பர்ட், இப்போ இந்த அப்ளர்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் நீங்கள் எவ்வளோ வந்து எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா எதிர்பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். இப்போ நான் வந்து காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 50,000 கொடுத்தா தான் நான் வந்து வேலைக்கு வருவேன் அப்படின்னா அது வந்து சாத்தியமே கிடையாது. எனக்கு அதே இது எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு வந்து ஒரு 30,000 இன்கம் கொடுங்க நான் வரேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது ஹச்ஆரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணிக்கிறவாங்க, அப்செட் பண்ணிக்கிறவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சிடிசி வந்து கவனமாக போடுங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து நோனே போடுங்க. ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கொடுங்க. நோட்டீஸ் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து போடுங்க, அதுக்கு மேலே வந்து போட வேண்டாம். அது வந்து ரொம்ப நல்லா தெரியாது, ஒரு டீசெண்டாக இருக்காது. அதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சு
முடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா ஆப்ஷனல் தான் சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுங்க, உங்களோட விருப்பம் தான். லிங்க்டின் அக்கௌண்ட் இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அடிஷனல் ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து கவர் லெட்டர் நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொடுங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டுபிலியோ வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. இருக்குன்னா கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு ப்ரிவியூ பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணி 1 or 2 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் மெயில் வந்து உங்களுக்கு ஒன்று வரும். அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ இருக்கும், இந்த கால்ஸ் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது எல்லாமே மெயில் பண்ணுவாங்க. அந்த மெயிலில் தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. கால் உங்களுக்கு வந்து பண்ணவே மாட்டாங்க, சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி யாருமே உங்களுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இன்டர்வியூக்கும் மெயில் வரும். அந்த மெயிலில் தான் நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுறது ஃப்ரீ தான். இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அன்எம்ப்ளாய்ஸி ஜாப் சீக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. நிறைய அப்டேட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.